ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் அலாரம் அண்ட் டிடெக்ஷன் சிஸ்டத்தில் என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் எ ஃபயர் அலாரம் சிஸ்டம். ஓகேங்களா, நேஷனல் ஃபயர் ப்ரொடெக்ஷன் 72ல் இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சிஸ்டம் ஆர் எ போர்ஷன் ஆஃப் காம்பினேஷன் சிஸ்டம் தட் கன்சிஸ்ட் ஆஃப் components and circuits arranged to monitor and annunciate the status of fire alarm or supervisory signal initiating devices and to initiate the appropriate response to those signals. இந்த ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் அலாரம் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம ஈஸியாக புரிஞ்சதுக்காக இப்படி சொல்லலாம். காம்பினேஷன் ஆஃப் டிவைசஸ் ஒர்க்ஸ் டுகெதர் டு டிடெக்ட் அண்ட் வார்ன் பீப்புள் பை ப்ரொவைடிங் ஆடிபிள் அண்ட் விஷுவல் signals when smoke, fire, carbon monoxide or other emergencies are present. These alarms may be activated automatically from smoke detectors, heat detectors, or may also be activated via manual fire alarm activation devices such as manual call points or pull stations, or from other protective equipment such as fire sprinkler system. நிறைய டிவைசஸ் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற சிஸ்டம் தான் இந்த ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் அலாரம் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் ஸ்மோக்கு, ஃபயரு, கார்பன் மோனாக்சைடு இருக்கோ, இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சிஸ் இருக்கிற பட்சத்தில் இது அங்கே இருக்கிற பீப்புளுக்கு, அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதை டிடெக்ட் பண்ணி வார்ன் பண்ணணும். எப்படி வார்ன் பண்ணணும்னா, த்ரூ அலாரம் மூலியமாக தான். இல்லை ஆடிபிளாக கூட இது இண்டிகேஷன் சிக்னல் கொடுக்கும், இல்லை விஷுவல் சிக்னலாகவும் இது கொடுக்கும். இந்த அலாரம்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் டிடெக்டர் மூலியமாகவும் ஹீட் டிடெக்டர் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா, அப்படி இல்லாத பட்சத்தில் மேனுவலாக கூட இது ஆக்டிவேட் பண்ணலாம். அதாவது மேனுவல் கால் பாயிண்ட்னு இருக்கும், இல்லை புல் ஸ்டேஷன் இருக்கும். அது மூலிமா யார் வேணா போயிட்டு அதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஆப்ரேட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அலாரம் கொடுக்கும். அது இல்லாமல் ஸ்ப்ரிங்க்லர், ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்னு இருக்குது. அது மூலியமாக கூட இது ஆக்டிவேட் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபயர் அலாரம் சிஸ்டம். ஃபயர் அலாரம் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல். ரெண்டாவது கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, மூணாவது இனிஷியேட்டிங் டிவைசஸ். இந்த ஃபயர் அலாரமை இனிஷியேட் பண்ணுற டிவைசஸ் எது. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற டிவைஸ், அதாவது அலாரம் கொடுக்குற டிவைஸ். அதுக்கப்புறம் பிரைமரி பவர் சப்ளை, அப்புறம் பேக்கப் பவர் சப்ளை. இதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வாட் இஸ் ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல். இது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி பிரெயின் ஆஃப் ஹோல் ஆப்ரேஷன் தட் ரிசீவ் சிக்னல்ஸ் ஃப்ரம் இனிஷியேட்டிங் டிவைசஸ் விச் தென் ட்ரிகர்ஸ் தி நோட்டிஃபிகேஷன் டிவைசஸ் ஆர் தி அலாரம். Advanced systems contain digital circuits to transmit data to all devices that can be programmed for zones. Fire alarm control panels will display the status of your system with the troubleshooting codes that may allow you to make manual adjustments like disabling an alarm or resetting the system after an issue. இந்த ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல் தான் பார்த்தீங்கன்னா, ஃபயர் அலாரம் சிஸ்டத்துக்கே ஒரு பிரெயின் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா, ஃபயர் இல்லை ஸ்மோக்கு ஏதாவது ஆகும்போது அந்த இனிஷியேட்டிங் டிவைஸ்ன்றது ஸ்மோக் டிடெக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட இது சிக்னல் ரிசீவ் பண்ணும். இந்த சிக்னல் ரிசீவ் பண்ணி இந்த கண்ட்ரோல் பேனல் என்ன பண்ணும், நோட்டிஃபிகேஷன் டிவைஸ்க்கு ட்ரிகர் பண்ணி விடும், அலாரம் அடிக்க சொல்லி. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டிவைஸ்ன்றது ஸ்பீக்கரு, ஆர்என், பஸ்ஸர் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது. ஓகேங்களா, இது மூலிமா ஈஸியாக டேட்டா எல்லா டிவைஸ்க்கும் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஜோன் வைஸ் ஈஸியாகவே நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபயர் அலார்ம் கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயர் அலார்ம் சிஸ்டத்தோட ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகின்னு இருக்கும். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வித் ட்ரபுள் ஷூட்டிங் கோடோட இருக்கும். ஸோ அந்த ட்ரபுள் ஷூட்டிங் கோடை வச்சு நீங்கள் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அலாரம் டிசேபிள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரீசெட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம பண்ண முடியும் அதில். ஓகேங்களா, அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வாட் ஆர் தி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அவைலபிள் இன் ஃபயர் அலாரம் சிஸ்டம். ஸோ ஃபயர் அலாரம் சிஸ்டத்தில் என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்சிஎஸ்னு ஒன்று இருக்குது, டிஜிட்டல் அலாரம் கம்யூனிகேஷன் சிஸ்டம். அப்புறம் பிஓடிஎஸ்னு இருக்குது, பிளெயின் ஓல்டு டெலிஃபோன் சிஸ்டம். அதுக்கப்புறம் 1-way 2-way ரேடியோ, மெஷ் ரேடியோ அண்ட் ஜிஎஸ்எம் இருக்குது. அப்புறம் ஐபி கம்யூனிகேட்டர்ஸ் வித் யூஎல் லிஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சோல் பாத் கம்யூனிகேட்டர்ஸ் வித் யூஎல் லிஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது
What are initiating devices in fire system? ஸோ இந்த ஃபயர் அலார்ம் சிஸ்டத்தில் இனிஷியேட்டிங் டிவைஸ்னால் என்ன, இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆக்டிவேட்ஸ் தி ஃபயர் அலார்ம் சிஸ்டம் இன் அன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் which can be neither manual or automatic by sending the signal to fire alarm control panel. இந்த இனிஷியேட்டிங் டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபயர் இல்லை ஸ்மோக் ஆகிற பட்சத்தில் இது என்ன பண்ணும், ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனலுக்கு வந்து சிக்னல் அனுப்பும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாகவும் பண்ண முடியும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவும் இது வந்து சிக்னலை அனுப்பும். இது வந்து டூரிங் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நான் சொல்கிறது. ஓகே, ஸோ மேனுவலான்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ மேனுவல் புல் ஸ்டேஷன் இல்லைனா அது வந்து மேனுவல் கால் பாயிண்ட் சொல்லுவாங்க. இஸ் an example of manual initiating device that requires someone to actually pull the lever, push a button or break glass to initiate the alarm. ஸோ இந்த ஃபயர் அலார்மை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மேனுவலாகவும் பண்ண முடியும். மேனுவலாக எப்படி பண்ண முடியும்னா, த்ரூ மேனுவல் கால் பாயிண்ட்னு இருக்கும். அந்த மேனுவல் கால் பாயிண்டில் கூட நம்ம போயிட்டு ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை கிளாஸை பிரேக் பண்ணாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது அந்த ஆட்டோமேட்டிக் இனிஷியேஷன் டிவைஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் டிடெக்டர் இருக்குது, கேஸ் டிடெக்டர் இருக்குது, ஃப்ளேம் டிடெக்டர் இருக்குது, அப்புறம் ஹீட் டிடெக்டர் இருக்குது. ஓகேங்களா, இந்த இனிஷியேஷன் டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நான் அட்ரஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது அட்ரஸ்ஃபுல் டிவைஸஸாக இருந்ததுன்னா நம்மளால எக்ஸாக்ட் லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு டிவைஸ்க்கு வந்து அட்ரஸ் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து எந்த இடத்துல ஆயிருக்குன்றது கிளீனாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அதர் டிடெக்ஷன் டிவைஸ் வந்து எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் வாட்டர் ஃப்ளோ டிடெக்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து ஏர் ப்ரெஷர் டிடெக்ஷன் டிவைஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க பார்த்து வாட் ஆர் நோட்டிஃபிகேஷன் டிவைசஸ் இன் ஃபயர் அலாரம் சிஸ்டம். ஸோ ஃபயர் அலார்ம் சிஸ்டத்தில் நோட்டிஃபிகேஷன் டிவைஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்லு, ஆரனு, பஸ்ஸரு, ஸ்பீக்கரு, ஸ்ட்ரோப் லைட்டு, டெக்ஸ்ட் டிஸ்பிளே, இதெல்லாம் வந்து ஆடிபிள் அண்ட் விசிபிள் அவுட்புட் கொடுக்குதோ அதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் டிவைஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து கம்பைண்டாக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, these devices notify all occupants of a building when a fire or emergency situation exists. They may also include audible notifications such as specific instruction on how to safely evacuate a building. ஸோ இந்த டிவைஸ்லாம் உங்களுக்கு அந்த பில்டிங்கில் இருக்கிற ஆக்குபன்ஸ்க்கெல்லாம் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்தும். அது எப்படி தெரியப்படுத்தும்னா, த்ரூ அலாரமும் கொடுக்கும், இல்லைனா ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கும். எப்படி எவாக்குவேட் பண்ணணும், பில்டிங்லேருந்து எப்படி வெளில போகணும் அப்படின்னு, சேஃபாக எப்படி வெளியில் போகணுன்றத இன்ஸ்ட்ரக்ஷனும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் வாய்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வாட் இஸ் பிரைமரி பவர் சப்ளை. இந்த ஃபயர் அலாரம் சிஸ்டத்துக்கு வந்து எவ்வளோ பவர் சப்ளை தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 240 வோல்ட் ஏசி பவர் சோர்ஸ் இருந்தால் போதும். ஓகேங்களா, இதுதான் மெயின் பவர் சோர்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போது வாட் இஸ் பேக்கப் பவர் சப்ளை. அதாவது இந்த பிரைமரி மெயின் ஏசி பவர் சப்ளை இல்லாத பட்சத்தில் பேக்கப் பவர் சப்ளை கண்டிப்பாக இருக்கணும். காரணம் என்னன்னா, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஃபயர் அலாரம் சிஸ்டம் ஆஸ் யுவர் ஃபயர் அண்ட் லைஃப் சேஃப்டி சிஸ்டம் மஸ்ட் ஸ்டில் ஆப்ரேட் இன் ஈவெண்ட் ஆஃப் பவர் அவுட்டேஜ். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டிக்காக இருக்கிற சிஸ்டம்ன்ற பட்சத்தில் இதுக்கு வந்து பவர் அவுட்டேஜே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு பேக்கப் பவர் சோர்ஸ் கண்டிப்பாக தேவை. அந்த பேக்கப் பவர் சப்ளைஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி பவர்ட் பை 6 or 12 வோல்ட் பேட்டரிஸ் டு கீப் யுவர் சிஸ்டம் ஆப்ரேஷனல் இஃப் எ பவர் ஃபெயிலியர் அக்கர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 இல்லைனா 12 வோல்ட் பேட்டரி மூலியமாக கூட இதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில், அந்த டைமில் மட்டும் பவர் இல்லாத பட்சத்தில். ஓகேங்களா, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போது வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் அலாரம் டிடெக்டர்ஸ். இந்த ஃபயர் அலாரம் டிடெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மெயின் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அயனைசேஷன், இன்னொன்று ஃபோட்டோ எலக்ட்ரிக், மூணாவது ஹீட்டு, நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த அயனைசேஷனும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கம்பைண்டாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இந்த 4மே பார்த்தீங்கன்னா ஃபயரை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரே மாதிரி டிடெக்ட் பண்ணாது, வேற வேற மாதிரி சென்ஸ் பண்ணும் அது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அயனைசேஷன் ஃபயர் அலாரம் பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏ கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் கரண்ட் விச் ரன்ஸ் பிட்வீன் 2 metal plates within the device and gets disrupted only when smoke enters. When this happens, it triggers an alarm to signal a fire. அதாவது டிவைஸுக்குள்ளேயே 2 மெட்டல் பிளேட் இருக்குங்க, அது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகினே இருக்கும். பாஸ் ஆகினே இருக்கிற போது ஏதாவது ஸ்மோக் என்டர் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த எலக்ட்ரிக் கரண்ட் பேசேஜ் வந்து டிஸ்டர்ப்ஷன் ஆகும், அதாவது கட் ஆகும். அப்படி கட் ஆகும் போது தான் இது வந்து அலாரம் கொடுக்கும். ஓகேங்களா, இந்த ஃபயர் அலாரம்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம்லாம் எங்கே இருக்கோ அதிகமாக அந்த இடத்துல டிடெக்ட் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் ஃபாஸ்ட் மூவிங் ஃபயர்ஸ் எங்கே இருக்கோ, அதாவது கர்டைன் ஃபயர்ஸ், ட்ராஷ் கேன் ஃபயர்ஸ், அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த டைப் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஃபயர் அலாரம்ஸ். இது வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆப்ரேட் சிமிலர்லி டு ionization detectors, but instead of electricity they depend on a beam of light.
This light is scattered when it encounters smoke, signaling the alarm to sound. This is an reliable fire alarm that works well with small fires. It is best for smoky, smoldering fires such as electric fires that start out behind walls. ஸோ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஃபயர் அலாரம் கூட பார்த்தீங்கன்னா இந்த அயனைசேஷன் டிடெக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். பட் இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலாக வந்து பீம் ஆஃப் லைட்டை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் பண்ணும். ஸோ அந்த பீம் ஆஃப் லைட் வந்து கண்டினியூஸாக பாஸ் ஆகினே இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து எப்போ வந்து ஸ்கேட்டர் ஆகுதோ, எப்போ வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ ஸ்மோக்கால, அப்போ வந்து இது வந்து அலாரம் கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் இதனுடைய வேலை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபயர் ஆகக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணுற ஒரு ரிலையபிளான ஃபயர் அலாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்மோக்கியாக இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ஃபயர் வந்து ஸ்லோவாக பிக்கப் ஆகுதோ, எங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஃபயர் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஃபயர் அலார்ம் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போது ஹீட் டிடெக்டர் பற்றி. இட் சிக்னல்ஸ் அண்ட் அலாரம் வென் தே சென்ஸ் ஏ சேஞ்ச் இன் ஏர் டெம்பரேச்சர் டியூ டு ஃப்ளேம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாரம் எப்போ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டெம்பரேச்சர், ரூமில் இருக்கிற ஒரு ஏர் டெம்பரேச்சர் இல்லை பில்டிங்கில் இருக்கிற எந்த இடத்துல இந்த ஹீட் டிடெக்டர் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற ஏர் டெம்பரேச்சர் வந்து எப்போ வந்து சேஞ்ச் ஆகுதோ, அதிகமாகுதோ, அப்போ வந்து சென்ஸ் பண்ணி இது வந்து அலாரம் கொடுக்கும். இந்த ஹீட் டிடெக்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஃப்டீரியா மாதிரி ஏரியாவில், ஃபுட் கோர்ட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிள் டக்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா, எங்கெல்லாம் டஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல, இங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் அந்த நார்மல் ஸ்மோக் டிடெக்டர் போடுறதுக்கு பதிலாக இந்த ஹீட் டிடெக்டர் போட்டுருவாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ரெண்டும் சேர்ந்து கம்பைன் பண்ணுற ஒரு ஃபயர் அலாரம். ஓகேங்களா, இது வந்து டுவல் சென்சார் ஃபயர் அலாரம் கூட சொல்லுவாங்க. விச் கம்பைன்ஸ் போத் டைப்ஸ் இன்டு ஒன், ரெண்டுத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் ஸ்மோக் டிடெக்டிங் டிவைஸ் டு சவுண்ட் எ வார்னிங் அலாரம் அண்ட் யூஸ் இன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபயர் ரிஸ்க் ஏரியாஸ். எங்கெல்லாம் வந்து ஃபயர் ரிஸ்க் ஏரியாலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து இந்த கம்பைன்டு டிவைஸை வந்து யூஸ் பண்ணலாம். காரணம் என்னன்னா, ஃபாஸ்டஸ்ட்டாக இது வந்து ஸ்மோக்கை வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஸோ வார்னிங்ஸ் அலாரம் சீக்கிரமே கொடுத்துடும் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ரெண்டு டிவைஸை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதனால். இப்போ வந்து நம்ம ஃபயர் டிடெக்டர்ஸ் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி பிரித்து தான் நம்ம பார்த்தோம். அடுத்ததான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபயர் டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது எது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் பை சென்சிங் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கம்பஷன் இன் தி ஏர் அண்ட் சவுண்டிங் அண்ட் அலாரம் வென் தே ரீச் எ சர்டன் த்ரெஷ்ஹோல்ட். ஓகேங்களா, அதாவது கம்பஷன் ஆகும்போது ஏரில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே போகும்போது இது வந்து சென்ஸ் பண்ணிடும் இந்த ஸ்மோக் டிடெக்டர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் டைப்பும் இருக்கும், இல்லைனா ஃபோட்டோ எலக்ட்ரிக் டைப்பும் இருக்குது இந்த ஸ்மோக் டிடெக்டர். ஓகேங்களா, போத் டைப்ஸும் வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹீட் டிடெக்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பை சென்சிங் அண்ட் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அண்ட் சவுண்டிங் அண்ட் அலாரம் வென் தே ரீச் எ சர்டன் த்ரெஷ்ஹோல்ட். ஹீட் டிடெக்டர் கேன் பி எய்தர் fixed temperature or rate of rise, and both types are effective at detecting different types of fires. ஸோ இந்த ஹீட் டிடெக்டர்ஸ்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அது வந்து அலாரம் கொடுக்குது. ஓகேங்களா, அதுக்கும் வந்து சர்டன் த்ரெஷ்ஹோல்டு ஃபிக்ஸட் டைப்பாகவும் இருக்குது, அதாவது ஃபிக்ஸட் டெம்பரேச்சர் செட்டிங்காகவும் இருக்குது வருது மார்க்கெட்டில், இல்லைனா ரைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, ரேட் ஆஃப் ரைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து எஃபெக்டிவ் தான் இந்த ஃபயர் ஃபைட்டிங்க்கு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் டிடெக்டர்ஸ். ஒர்க் பை சென்சிங் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அண்ட் சவுண்டிங் அண்ட் அலாரம் வென் தி டிடெக்ட் அ சர்டன் லெவல். இது வந்து ஃப்ளேம் டிடெக்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை பேஸ் பண்ணி வந்து சென்ஸ் பண்ணுது இது. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி சென்ஸ் பண்ணும்போது சர்டன் லிமிட் தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அலாரம் கொடுக்குது. ஓகேங்களா, ஃப்ளேம் டிடெக்டர்ஸ் ஆர் மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் டிடெக்டிங் ஃபயர்ஸ் தட் இன்வால்வ் ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸ் ஆர் கேசஸ். இது எங்கே ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் டிடெக்டர்ஸ் எங்கெல்லாம் வந்து ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸு கேசஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளேம் டிடெக்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு டிடெக்டர்ஸ் ஒர்க் பை சென்சிங் கார்பன் மோனாக்சைடு கேஸ் அண்ட் சவுண்டிங் அண்ட் அலாரம் வென் த ரீச் அண்ட் சர்டன் த்ரெஷ்ஹோல்ட். அதாவது கார்பன் மோனாக்சைடு கேஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து இந்த டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இந்த டிடெக்டர் யூஸ் பண்ணி அந்த சர்டன் லிமிட்டட் கேஸ் வந்து அதிகமாக ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அலாரம் கொடுத்துரும். So carbon monoxide is a colorless, odorless gas that can be deadly if inhaled. So it is very important to have a carbon monoxide detector in your home if you have any potential sources of the gas. So இது கார்பன் மோனாக்சைடு வந்து நல்லாவே தெரியும், இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கேஸு, ஹியூமனை பாதிக்கக்கூடிய ஒரு கேஸ். ஓகேங்களா, அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிடெக்டர் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி சென்சார் டிடெக்டர்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஹீட் சென்சிங் டெக்னாலஜி இன் விச் ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல் வில் ரிசீவ் அண்ட் சிக்னல் இன் கேஸ் ஆஃப் டிடெக்ஷன் ஆஃப் ஸ்மோக் as well as டிடெக்ஷன் ஆஃப் an increase in temperature. இது வந்து மல்டி சென்சார் டிடெக்டர்னு இருக்குது.
அதாவது நார்மலான ஒரு ஸ்மோக் டிடெக்டரும் ஹீட் டிடெக்டரும் ரெண்டும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு டிடெக்டர், ரெண்டுமே காம்பினேஷனோட வருது. ஓகே, இந்த டிடெக்டர் யூஸ் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சென்ஸ் ஆகிடும், இல்லை ஏதாவது ஸ்மோக் கிரியேட் ஆச்சுன்னா கூட சென்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்ததான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் அலாரம் சிஸ்டம்ஸ். ஃபயர் அலாரம் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மெயின் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஃபயர் அலாரம் சிஸ்டம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா this is the most basic type of system whose devices and panels are hardwired individually to the control panel. This system divides space into different detection zones and with each wired to a dedicated circuit in a control panel. This allows for multiple detectors in each zone, and in the case of fire is detected, the panel shows what zone the signal was triggered within. However, since it is shares a zone, the location has to be checked out in a person to find out the specific location of the fire, which is the reason why it is best for smaller spaces like homes, individual offices or retail shops. This is one of the most affordable alarm systems and one many shops and restaurants choose to rely on. இந்த கன்வென்ஷனல் ஃபயர் அலாரம் சிஸ்டம் வந்து ஒரு பேசிக் டைப்பான சிஸ்டம்ங்க. இதில் வந்து பேனலுக்கும் டிவைஸுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து வயரிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் இந்த கன்வென்ஷனல் ஃபயர் அலாரம் சிஸ்டம் போட போகிறீங்க அப்படின்னா அந்த பில்டிங் வந்து ஒரு ஜோனாக இருக்கிற ஸ்பேஸை டிவைட் பண்ணி இண்டிவிஜுவல் ஜோனாக வந்து பிரிச்சுடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஜோனுக்கும் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் வந்து வயரிங் பண்ணியிருப்பாங்க, டெடிகேட்டட் சர்க்கியூட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிடெக்டர்ஸ் இருக்கும் இண்டிவிஜுவல் ஜோன்லேயே. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா அந்த பேனலில் வந்து எந்த ஜோனில் வந்து இது ட்ரிகர் ஆயிருக்கு, ஃபயர் அலாம் வந்திருக்கு அப்படின்றது இது காமிக்கும். ஆனாலும் எந்த ஜோன்ன்றதாலும் பர்டிகுலர் டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றது அங்கே போய் ஜோனுக்கு போய் கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து கொஞ்சம் கன்வென்ஷனல் டைப்னு சொல்கிறாங்க, அதாவது அட்ரஸபிள் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த டிஸ்அட்வான்டேஜில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ஆஃபீஸஸு, ஹோம்ஸு, சின்ன ஏரியாவில் வந்து இந்த கன்வென்ஷனல் ஃபயர் அலாம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? டைம் சேவிங் ஆகும். பெரிய பில்டிங்லாம் இது போட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் ஒரு ஜோனுக்கு போயிட்டு அதில் எந்த டிடெக்டர் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு அந்த எந்த ஏரியாவில் இருந்து ஃபயர் அலாம் ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது புரிஞ்சுக்கணும் நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸபிள் ஃபயர் அலாரம் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா it is an intelligent system which displays the location of each initiating device on the fire alarm control unit and an annunciator panel if provided. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் டைப்புக்கு அட்வான்ஸ்டு. ஸோ ஒவ்வொரு டிவைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா எந்த லொக்கேஷனில் எந்த டிவைஸ் ஆக்டிவேட் ஆயிருக்குன்றது இந்த அட்ரஸபிள் ஃபயர் அலாரம் சிஸ்டத்தில் கண்டுபிடிக்கும். அதனால தான் இது வந்து இன்டெலிஜென்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? This enable to locate the specific device that has been activated. ஸோ இதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா reduce the amount of time that it takes to respond to the emergency situation and during maintenance. ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ஈஸியாக நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணலாம் எந்த இடத்துல ஃபயர் அலாம் ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்றத. அதுவும் இல்லாத மெயின்டெனன்ஸ்லேயும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒன்று செக் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ உங்களுக்கு பயங்கரமான ஒரு டைம் சேவிங் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் லார்ஜ் பில்டிங்கு, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த அட்ரஸபிள் ஃபயர் அலாம் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அது மட்டும் இல்லைங்க, ஈஸியாக கூட இன்ஸ்டால் பண்ணலாம். அதை கம்பேர் பண்ணும்போது மோர் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன் அட் தி பேனல் அண்ட் சென்ட்ரலைசேஷன். அது இல்லாமல் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த அட்ரஸபிள் ஃபயர் அலாம் சிஸ்டம் இருக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் தெரிஞ்சிக்க முடியும். அதுவும் இல்லாத இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ரோக்ராமிங் மச் மோர் ஃப்ளெக்சிபிள். ஸோ ப்ரோக்ராமிங் பண்ணுறது ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஃபயர் அலாரம் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யூசஸ் வயர்லெஸ் டெக்னாலஜி வித்தவுட் கேபிள்ஸ் டு கனெக்ட் தி டிடெக்டர்ஸ் அண்ட் அலாரம்ஸ் டு தி பேனல், மேக்கிங் தம் ஈஸியர் டு இன்ஸ்டால் அண்ட் மெயின்டைன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் வயரிங் யூஸ் பண்ணுற சிஸ்டம் தான் வயர் அலாரம் சிஸ்டம். இதெல்லாம் டெக்னாலஜிலாம் அதே தான், பட் என்ன வயர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம், மெயின்டெனன்ஸும் ஈஸி. ஆனால் ஒன்று காஸ்ட்லியராக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்துதான் நீங்கள் பார்க்க போகிறது ஹைப்ரிட் ஃபயர் அலாரம் சிஸ்டம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் போத் கன்வென்ஷனல் அண்ட் அட்ரஸபிள் சிஸ்டம்ஸ் யூசிங் போத் ஹார்ட் வயர்டு அண்ட் வயர்லெஸ் காம்பனன்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலும் அட்ரஸபிள் சிஸ்டமும் ரெண்டு கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற சிஸ்டம் தான் ஹைப்ரிட் ஃபயர் அலாரம் சிஸ்டம். ஓகேங்களா? அடுத்ததான் நீங்கள் தெரிஞ்சுக்க பொறுத்து வாட் இஸ் NFPA 72 கம்ப்ளைண்ட்ஸ். NFPA 72 கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NFPAன்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷனல் ஃபயர் அலாரம் அண்ட் சிக்னலிங் கோடு தான் வந்து ரெஃபர் பண்ணுது. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு. யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபயர் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. எவ்ரி 3 years வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஃபார் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஃபயர் அலாரம் சிஸ்டம் அண்ட் எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அடுத்ததான் வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வாட் வில் யூ அட்வைஸ் தி ஆக்குபண்ட் வென் தே ஹியர் ஏ ஃபயர் அலாரம். ஸோ உள்ள ஒரு பில்டிங்கில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களா, ஃபயர் அலாரம் வந்துச்சுன்னா ஆக்குபண்ட்டுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
Evacuate your building immediately and go to the area your supervisor has designated as a meeting point. For safety reason, you should evacuate if you hear any alarm, even if it is not in your zone. ஸோ ஆக்குமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்லணும், ஒரு ஃபயர் அலாரம் வந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சேஃபாக வந்து எப்படி எவாக்குவேட் பண்ணணும், அந்த எமர்ஜென்சி ரூட் வழியாக எப்படி எவாக்குவேட் பண்ணி ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்கும் கிரவுண்ட் லெவலில் ஓப்பன் ஏரியாவில், அங்கே போய் அசம்பிள் ஆக சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் சப்போஸ் எதுவுமே இல்லை, ஃபயர் அலாம் எதுவும் வரல உங்கள் ஏரியாவில், இது வேற எங்கேயோ வந்து ஃபயர் அலாம் வருது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இது வந்து சேஃபு, நீங்கள் வந்து உடனே வந்து எவாக்குவேட் ஆகத்தான் அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்குமெண்ட்டுக்கு புரிய வைக்கணும். ஓகே, அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போது வாட் ஆர் தி சம் காமன் காசஸ் ஆஃப் ஃபால்ஸ் அலாரம். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஃபயர் டீமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி வந்து ஃபால்ஸ் அலாரம் வர்றது தான். இது வந்து அது அசால்ட்டாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது, கேர்லெஸ்ஸாகவும் எடுத்துக்க முடியாது, உடனே ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபால்ஸ் அலாரம் வந்து எப்படி தடுக்கிறது, அதிகமாக வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரீசன் இருக்குது. இம்ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபயர் அலாரம் சிஸ்டம். ஓகேங்களா? இம்ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு மெயின் ரீசன், இல்லை மெயின்டெனன்ஸ் சரியில்லாத ஒரு ரீசனு. அப்புறம் ஃபெயிலியர் டு ப்ராப்பர்லி டெஸ்ட் தி சிஸ்டம் ஆன் ரெகுலர் பேசிஸ். ரெகுலர் பேஸில் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும் ஃபயர் அலார்ம் சிஸ்டம். அப்படி பண்ணாத பட்சத்தில் இது மாதிரி வரது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டஸ்ட் ஆர் அதர் டெப்ரிஸ் இன் தி சென்சார்ஸ் ஆர் அதர் காம்பனன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். டஸ்ட் இல்லைனா டெப்ரிஸ் வந்து சென்சாரில் படிஞ்சாலும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் அலாரம் வரும். ஓகேங்களா? அதனால தான் ரொம்ப க்ளீன் பண்ணினே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஆர் இன்செக்ட் நெஸ்டிங் இன் ஆர் நியர் தி சிஸ்டம், இதனால் கூட வரும். அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்ஸ், நியர்பை எக்யூப்மெண்ட்டில் வந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஃபால்ஸ் அலாரம் வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததான் நீங்கள் தெரிஞ்சுக்க போது ஹவு டு யூ ட்ரபிள் ஷூட் தி ஃபயர் அலாரம் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ். ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா, ஃபயர் டெக்னீஷியனாக ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி கேட்பாங்க. ஃபயர் அலார்ம் சிஸ்டத்தை வந்து நீங்கள் எப்படி வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணீங்க, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எப்படி பேசிக்காக என்ன செக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் we have to check the power supply to ensure the system is receiving power. ஃபர்ஸ்ட் பவர் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து செக் ஆல் தி கனெக்ஷன்ஸ் டு மேக் ஷுர் that they are secure and free of any corrosion. ஃபர்ஸ்ட் அப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணுங்கள், ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கா, ஏதாவது கரோஷன் இந்த விட சரியாக சென்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணணும். ஃபைனலாக வந்து சிஸ்டத்தை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்றது டெஸ்ட் பண்ணணும். இது 3 விஷயம் தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ டெஸ்ட் ஃபயர் அலாரம் சிஸ்டம் டு என்ஷூர் தே ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஸோ இந்த ஃபயர் அலார்ம் சிஸ்டத்தை எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க, அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? தேர் ஆர் செவரல் வேஸ் டு டெஸ்ட் தி ஃபயர் அலார்ம் சிஸ்டம் டு என்ஷூர் தே ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. அதில் நிறைய மெத்தட் இருக்குது ஃபயர் அலார்ம் சிஸ்டம் செக் பண்ணுறதுக்கு. அதில் ஒன் வே எதுன்னு பார்த்தீங்கன்னா டு யூஸ் எ ஃபயர் அலாரம் டெஸ்ட் கிட் விச் இன்க்ளூட்ஸ் எ டிவைஸ் தட் எமிட்ஸ் எ லவுட் சவுண்ட் ஆர் லைட் சிக்னல் தட் சிமுலேட்ஸ் எ ஃபயர். This allows you to test the system ability to detect and respond to a fire. ஸோ இது வந்து ஃபயர் அலார்ம் டெஸ்ட் கிட்னே ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஃபயரை சிமுலேட் பண்ணி இது வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வகையான ஒரு டெஸ்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா another way to test the system is to manually activate the fire alarm by pulling the handle on the fire alarm panel. This will cause the system to sound the alarm and notify the authorities. இன்னொரு வே என்னன்னா, நீங்கள் மேனுவலாக கூட ஏதாவது மேனுவல் கால் பண்ணிட்டு அதை புல் பண்ணிங்கனாவே ஃபயர் அலார்ம் அடிக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் கூட நீங்கள் பல்ப் வந்து ஹீட் பண்ணி அதை வந்து வெடிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் அலார்ம் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றது கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒவ்வொரு ஜோன் வைஸு கூட நீங்கள் வந்து அது வந்து கேலண்டர் போட்டு ஒவ்வொரு இயரில் எல்லா ஜோனும் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸு டெஸ்டிங் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இந்த கேள்வி கேட்பாங்க, ஹவு ஆஃபன் ஷுட் ஃபயர் அலாரம் சிஸ்டம் பி சர்வீஸ். ஸோ இந்த ஃபயர் அலாரம் சிஸ்டம் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வந்து டிபெண்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபயர் அலாரம் சிஸ்டம் இன் கொஸ்டின் அண்ட் த என்வரன்மெண்ட் இன் விச் இட் இஸ் இன்ஸ்டால்ட். However, as a general rule of thumb, most fire alarm systems should be serviced at least once a year by a qualified technician. இது வந்து ஏரியா பேஸ் பண்ணி தான் இந்த மெயின்டெனன்ஸ் ஷெட்யூலில் நம்ம பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்டான ஏரியா அப்படின்னா என்வரன்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஜென்ரல் தம் ரூல் என்னென்னா, இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லா ஃபயர் அலார்ம் சிஸ்டத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எடுத்தே ஆகணும். இயர்லி ஒன்ஸ் அது அட்லீஸ்ட் மினிமம். ஓகேங்களா? கடைசியாக நம்ம தெரிஞ்சுக்க பார்த்து வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்ஸ். ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்தில் வந்து 2 டைப் இருக்குங்க, வெட் பைப்பு, ட்ரை பைப்புன்னு இருக்குது. வெட் பைப்பில் பார்த்தீங்கன்னா, since water is always present in the pipes supplying the sprinkler heads, these type of sprinkler systems are quick to react upon the operation of sprinkler head in a fire scenario. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி இருந்துன்னே இருக்கும், ப்ரெஷரைஸ்டாக இருக்கும், ஒரு சர்டன் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணினே இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குயிக்காக ஃபயருக்கு வந்து ரியாக்ட் ஆகிற ஒரு சிஸ்டம் இது வெட் பைப். ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ ஏன்னா ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்ப் சென்சிங் பல்ப், ஸ்ப்ரிங்க்லரில் இருக்கிற சென்சிங் பல்ப் வந்து ஹீட்டை சென்ஸ் பண்ணி
அதாவது வெடிச்சிடும். வெடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஸ்ப்ரே ஆகிடும் அந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காக ரியாக்ட் ஆகிற சிஸ்டம் தான் வந்து வெட் பைப். திஸ் இஸ் தி மோஸ்ட் காமன் சிஸ்டம் அண்ட் ஆர் யூஸ் இன் பில்டிங்ஸ் வேர் தெர் இஸ் நோ ரிஸ்க் ஆஃப் ஃப்ரீசிங். வெட் சிஸ்டம்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் மல்டி ஸ்டோரி ஹை ரைஸ் பில்டிங் அண்ட் ஃபார் லைஃப் சேஃப்டி ப்ராப்ளம்ஸ். இது இந்த வெட் பைப்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசிங் ஆகாத இடத்துல தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஏரியா, அது மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கிற ஏரியாவில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க வெட் பைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ் பில்டிங்கு, மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க லைஃப் சேஃப்டி சிஸ்டத்துக்காக. ஓகே, அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போது ட்ரை பைப்புங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஏர் அண்டர் ப்ரெஷர் அட் ஆல் டைம்ஸ் அண்ட் த வாட்டர் இஸ் ஹெல்ட் பேக் பை தி கண்ட்ரோல் வால்வ் outside of the protected area. When a sprinkler head open in a fire scenario, the drop in air pressure opens the valve and water flows into the pipework and onto the fire. Dry pipe systems are used where wet or alternate systems cannot be used. இந்த ட்ரை பைப் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா பைப் வந்து தண்ணிக்கு பதிலாக ஏர் வந்து ப்ரெஷரைஸாக வச்சுருப்பாங்க. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வால்வ் மூலிமா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும். ஆட்டோமேட்டடாக இருக்கும் அது ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் பில்டிங்கில் தான் வந்து இந்த ட்ரை பைப் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக சர்டன் ஏரியாலாம் வந்து தண்ணி இந்த சேஃப்டி கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஏரியாவில் தான் இந்த ட்ரை பைப் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வால்வ் மூலிமா வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸில் இருக்கும். நார்மலாக இருக்கிற டைமில் க்ளோஸில் இருக்கும். ஸோ பைப் லைனில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போது ஸ்ப்ரிங்க்லர் வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ப்ரிங்க்லர் பல்ப் வெடிச்சு ஃபயர் ஆகும்போது இந்த ஏர் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து ஓப்பன் ஆகி தண்ணி ஃப்ளோ ஆகி அதுக்கப்புறம் ஸ்ப்ரே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய கான்செப்ட். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.